ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு பாண்டி ட்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான நான்வெஜ் ரெசிபியோடு வந்திருக்கோம். சிக்கன் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ சிக்கன் எடுத்தாலே நம்ம கண்ணு வந்து பல வீடியோக்களை தேடும். அதாவது என்ன மாதிரி வித்தியாசமாக செஞ்சு சாப்பிட்லாம், எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது வீடியோ கிடைக்குதா சுவாரஸ்யமாக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி சுவாரஸ்யமான ஒரு சூப்பரான ரெசிபி. வீட்டில் சிக்கன் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சூப்பராக ஃப்ளேவராக காரசாரமாக செமையாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அது எப்படி பண்ணலான்றதை. ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது இந்த சிக்கன் மசாலாவுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஸோ நான் இன்றைக்கி ஒரு பேனில் ஒரு 2 ஏலக்காய், ஒரு பெரிய துண்டு பட்டையை 2ஆக உடச்சி போட்டிருக்கேன், ஒரு 4 கிராம்பு, 1.5 கரண்டி அளவுக்கு தனியா, அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகா. உங்களுக்கு நல்ல காரமாக வேணும்னா 2-3 போட்டுக்கோங்க, கம்மியாக வேணும்னா 1 போட்டுக்கோங்க. ஸோ இதுவே வந்து ஓரளவுக்கு காரம் நல்லா தான் இருக்குது, ஏன்னா நம்ம மிளகாத்தூளும் போட போகிறோம். ஓகேங்களா? இது நல்லா செவக்க வறுக்கணும். இப்போ இது கூட 1 ஸ்பூன் சோம்பும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா எல்லாம் வறுத்ததுக்கப்புறமா ஒரு 20 பல்லு பூண்டை தோல் உரித்து நல்லா இதில் சேர்த்து லைட்டாக கலர் மாறுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. அதுவும் வறுத்ததுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றி ஆற வச்சு நல்லா தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டுருக்கலாம். இப்போ இதை தண்ணி ஊற்றி அரைச்சின்னு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இப்போ சிக்கன் வந்து ரோஸ்ட் பண்ணிடலாம். நம்ம ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். அந்த எண்ணெய் கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். இது வதங்கிட்டு இருக்கட்டும். ஆல்ரெடி நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணிட்டோம். ஸோ அது எப்படி பண்ணோன்றதை இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ வந்து இன்றைக்கி 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கேன். நீங்கள் போன்லெஸ் எதில் வேணாலும் செய்யலாம். இது கூட ஒரு நல்ல 2 பெரிய ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அது மாதிரி 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு மஞ்சப்பொடி கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு நல்லா ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊறினதுக்கப்புறமா இந்த சிக்கனை எடுத்து நம்ம இந்த ப்ராசஸ் வந்து செய்யணும். வெங்காயத்தை வதக்கிட்டு இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா ஊற வச்சுருக்க சிக்கனை அதில் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த சிக்கனில் ஆல்ரெடி நம்ம தயிர் ஊற்றிருக்கோம். ஸோ சிக்கனும் தண்ணி விடும். ஸோ அதனால் நம்ம தண்ணியே இதில் நம்ம சேர்க்க தேவை கிடையாது. ஸோ இந்த சிக்கனை போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். வெங்காயத்து கூட நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வைங்க. ஸோ கொஞ்சம் அது தண்ணி விடட்டும். அதுக்கப்புறமா நம்ம தனி மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சாச்சு. இப்போ பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ம தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நீங்கள் மிளகாய் காரம் அதிகம் போட்டிங்கன்னா இதில் கம்மியாக போட்டுக்கோங்க, அதில் கம்மியாக போட்டிங்கன்னா இதில் அதிகமாக போட்டுக்கோங்க. அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டு திரும்பவும் ஸ்லோ ஃப்ளேமில் ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ இது நல்லா தண்ணி விடும். பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இந்த தண்ணியில் இந்த சிக்கன் வெந்துடும். ஸோ அதனால் நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்லை. இப்போ பாருங்கள், இது நல்லா வந்து கொதிச்சுட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். ஸோ மசாலா ஃபுல்லாக சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை லைட்டாக ஒரு கால் கப்புக்கு கம்மியாக தண்ணி விட்டு கரைச்சி அதையும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு எல்லாம் கலந்து விட்டுட்டு நம்ம ஹை ஃப்ளேமில் இதுக்கப்புறம் வைக்கணும், மூடி போடக்கூடாது. ஸோ உங்களுக்கு தொக்கா வேணும்னா அப்படியே தொக்கு மாதிரி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துருங்க. இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் செமி கிரேவியாக வேணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணலாம். இல்லை எனக்கு ட்ரையாக வேணும்னா நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இன்னும் நீங்கள் கிண்டிக்கிட்டே இருங்க. கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் ட்ரையாக வரும். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க. எனக்கு உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் உப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ அதையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. ஸோ எல்லாம் கலந்து விட்டு திரும்பவும் ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன் நான். இப்போ இது நல்லா வந்து ரோஸ்ட் ஆகி வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு, நம்மளுக்கு சுண்டி வந்திருக்கு. இன்னுமே நம்ம சுண்ட வைக்கலாம், ஹை ஃப்ளேம்லே இருக்கட்டும். ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு எனக்கு போதும், அதனால் நான் எடுத்துகிறேன். இன்னும் ட்ரையாக வேணுனாலும் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம வந்து ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட போகிறோம். ஸோ கொத்தமல்லி தழை போட்டு இறக்குனிங்கன்னா நல்லா சூப்பரான வித்தியாசமான கார்லிக் சிக்கன் ரெடி ஆகிடும். நல்ல பூண்டு ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நல்லா காரசாரமாக செம்மையாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வெறும் ரைஸில் கூட அப்படியே போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா டேஸ்டியாக இருக்குன்னு. சிக்கன் அப்படியே பஞ்சாக வந்து நல்லா செம்மையாக இருக்குது. நீங்கள் எல்லாருமே இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். ஓப், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு லைக் பட்டனாவது போடுங்க, எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.